வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பில் புதியதொரு திருத்தமாக 22ஆம் திருத்தத்தை ஒப்பேற்றும் அனுர அரசாங்கத்தின் திட்டம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கை அரசியலில் இப்போது முக்கிய பேசுபொருளாக நாடாளுமன்ற உட்பட்ட இடங்களில் பலமாக அதிர்ந்து கொள்கின்றது. இந்த 22ஆம் திருத்தத்தை ஒப்பேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும், அதாவது ரெஃபரண்டம் எனப்படும் குடியொப்பத்தை நாடளாவிய ரீதியில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்மானித்தால் அதற்கும் தமது அரசாங்கம் தயார் என்ற அரசு தரப்பின் குரலும் வந்துவிட்டது. ஆனால் இப்போதுதான் இந்த 22 குறித்து ஒரு நகர்வு செய்யப்படுகின்றது. இதற்காக நாடளாவிய ரீதியில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு ரெடி என குறிப்பிடும் அரசாங்கம் இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்று 12 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் அந்த தேர்தலை நடத்தும் திட்டங்கள் எதனையும் அசுமாத்தியமாக காட்டிக்கொள்ளவே இல்லை. வடக்கு கிழக்கு மாகாண சபை உட்பட்ட பல மாகாண சபைகள் இப்போது மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆளுநரின் கீழ் உள்ள நிலையில்தான் இந்த தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்போதைய சிஸ்டம் சேஞ்ச் அரசுக்கும் இருப்பதாக தெரியவில்லை. இலங்கை தீவை பொறுத்தவரை இறுதியாக 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டுகளில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக உருவாகிய மாகாண சபைகளின் ஆயுள் காலம் 2018 மற்றும் 2010 முடிவடைந்தாலும் இன்று வரை சுமாத்தியங்களை அதற்கு பின்னால் வந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் வெளிக்காட்டவில்லை. தேர்தல் முறைமை மாற்றத்தில் 2017இல் மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தால் ஏற்பட்ட குளறுபடிகளால் இந்த தேர்தல் இழுத்தடிக்கப்படுவதாக கரணங்களாக சொல்லப்படுகின்றன. புதிய கலப்பு முறையின் கீழ் தேர்தலை நடத்த தொகுதி எல்லைகளை மறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதால் இந்த தொகுதி எல்லை நிர்ணய அறிக்கை எப்பவோ நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டாலும் புதிய முறையில் தேர்தலை நடத்த முடியாமலும் பழைய முறைக்கு திரும்புவதற்கான சட்ட திருத்தத்தை செய்ய முடியாமலும் இந்த தில்லாலங்கடி தாமதங்கள் செய்யப்படுகின்றன. இந்த தில்லாலங்கடி தாமதத்தில் தற்போதைய அரசாங்கமும் இழுவறைப்பட்டு செல்கின்றது. இந்த அரசாங்கம் கூட, அதாவது அனுர அரசாங்கம் கூட இதற்குரிய சட்ட நடைமுறைகளை விரைவுபடுத்தி தேர்தலை நடத்தும் திட்டங்களை கொண்டிருக்கவில்லை. அதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2க்கு அப்பாற்பட்ட பெரும்பான்மையெல்லாம் இருந்தாலும் இந்த மாகாண சபைகளை நடத்தும் திட்டம் எதுவும் அதனிடமில்லை. இந்தியா தொடர்ந்தும் இந்த விடயத்தில் கரிசனை கொண்டிருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு வரவுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட இந்த விடயத்தை தொடுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த அசுமாத்தியங்களை கொண்டிராத அனுர அரசாங்கம் தாம் புதிதாக கொண்டு வர திட்டமிடும் 22ஆம் திருத்தத்துக்குரிய ரெஃபரண்டம், அதாவது குடியொப்பத்தை நடத்த தயார் என்கின்றது. ஆனால் ஏற்கனவே 87இல் செய்யப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் மூலமான 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நோக்கம் எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கும் இல்லை. ஏனென்றால் அன்றைய மாகாண சபை முறைமையை எதிர்த்தது கடுமையாக இந்த ஜேவிபி என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காகத்தான் ஜேவிபி தனது 2ஆம் கிளர்ச்சியை நடத்தியதும் உங்களுக்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். இதேபோல் தமிழ் பேசும் மக்களின் சமூக வலைத்தளத்தில், அதாவது இப்போது இலங்கையின் அரசியல் களத்தில் இந்த 22ஆம் திருத்தம் பேசுபொருளாக உள்ள நிலையில் தமிழ் பேசும் மக்களின் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் முக்கிய அதிர்வுக்குரிய பேசுபொருளாக முஸ்லீம் சுகாதார ஊழியர்களின் ஆடை விவகாரம் உள்ளது. இந்த விடயமும் நேற்று நாடாளுமன்றத்தில் அதகலமாக வாத பிரதிவாதங்களாக தமிழ் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அரசு தரப்பால் எல்லாம் அதிர வைக்கப்பட்டது. இன்னும் இந்த விடயம் அதிரும் என்பதையும் ஊகித்து கொள்ளலாம். இந்த விடயத்தை பற்றி பிடித்து நாட்டின் மீண்டும் இனவாதத்தை தூண்ட தமது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி வழங்காதென அனுர தரப்பின் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசீத தெரிவித்துக் கொண்டாலும் சூளுரைத்துக் கொண்டாலும் மிக நுட்பமாக பார்த்தால் இந்த விடயத்தில் துரிதமாக நகராமல் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் விடயத்தை ஆட்சி தரப்பும் மறைமுகமாக செய்வதும் புலப்படுகின்றது. அதுவும் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு ஒன்றுபட்ட அரசியல் பரப்பில் அனுர அரசாங்கத்தை எதிர்கொள்ள கடந்த மாதம் 2 பிரதான முஸ்லீம் கட்சிகள் உட்பட தமிழ் பேசும்
6 அரசியல் கட்சிகள் அரசியல் பேரவை என்ற ஒரு தளத்தை உருவாக்கிய பின்னர் தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் குடிமைப்பிடிகளை செய்ய வேண்டும், தொடர்ந்தும் முருகல் நிலையை தொடர வேண்டும், பிளவுபட்டு நிற்க வேண்டும் என நினைக்கும் தரப்புகளுக்கு இப்போது இந்த விடயம் வாயில் மெல்வதற்கு கிடைத்த அவலாக மாறிவிட்டது. இதனால் பிள்ளையங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் சில மிஷன்களுக்கு உயரிய இடங்களிலும் இடம் இருக்கத்தான் செய்கின்றன. வடக்கு கிழக்கில் காணி உரிமைகள் தொடர்பாக தமிழர்களும் முஸ்லிம்களும் ஓரணியில் நிற்பதை தடுக்கும் வகையில் கூட இவ்வாறான திடீர் மிஷன்கள் உருவாக்கப்படலாம். இதற்கு முன்னைய அரசாங்கங்களின் பல தில்லாலங்கடிகள் எல்லாம் ஆதாரமாக உள்ளன. இந்த விடயத்தை கடந்த 16ஆம் தேதி செய்தி வீச்சும் சுட்டிக்காட்டியிருந்தது. இப்போது இந்த பிரச்சனை தீவிரமடைவது தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகளில் உள்ள 2 பிரதான முஸ்லீம் கட்சிகளையும் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் உரசலை வைக்க, இல்லையென்றால் இந்த முஸ்லீம் கட்சிகள் இந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் தளத்திலிருந்து பின்னடித்து கொள்ள ஒரு திசை மாற்றும் மடைமாற்றத்திற்கு உரிய விடயமாக கூட இந்த விடயம் கையாளப்படலாம். அதனால்தான் பிள்ளையங்கிள்ளி தொட்டிலை மாட்டும் மிஷன்கள் எல்லாம் இந்த விடயத்துக்குள் இருப்பது அவதானிக்கப்படுகிறது. உண்மையில் இந்த விடயத்தில் அனுர அரசாங்கம் துரிதமாக நகர்ந்து ஒரு தீர்வை வழங்குவதற்கு முயல வேண்டும். ஆனால் அது அவ்வாறு செய்வதாக தெரியவில்லை. ஆனால் பேச்சு பல்லக்காக சில விடயங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றது தான். ஏனென்றால் இந்த விடயத்தை கொண்டு நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் வகையிலான எந்த ஒரு முயற்சிக்கும் தமது அரசாங்கம் அனுமதி அளிக்கப் போவதில்லை என அரசாங்கம் கூறிக்கொள்கின்றே தவிர, மறுபக்கத்தால் அது இந்த விடயத்தில் செய்யும் காலதாமதமும் நழுவல் போக்கும் மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டும் போக்கும் அவதானிக்கப்படுகின்றது. இந்த விடயத்தில் ஒரு தற்காலிக தீர்வாக இந்த ஹிஜாப் பாணி சீருடைகளை அணிந்து பணி செய்ய தலைப்பட்ட குறித்த 9 முஸ்லீம் பெண் சுகாதார பணியாளர்களும் நேற்று அதே கல்முனையில் தெற்கு பகுதியில் உள்ள அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடம் மாற்றப்பட்டனர். அந்த வைத்தியசாலையில் இவ்வாறான உடைகளை அணிந்து முஸ்லீம் பெண் ஊழியர்கள் பணியாற்றுவது வழக்கம் என்பதால் அங்கு அவர்கள் இடமாற்றப்பட்டனர். அவர்களுக்கு முஸ்லீம் செயற்பாட்டாளர்களால் வைத்தியசாலை முன்றலில் மாலை மரியாதை எல்லாம் வழங்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்திருந்தன. இந்த நிலையில் தான் இந்த விடயத்தில் முழுமையான விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் உரிய தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிடும் அரசாங்கம் ஏற்கனவே கூறியது போல இந்த விடயத்தில் பாம்புக்கு தலை மீனுக்கு வால் என நழுவ தலைப்படுகின்றது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசீதவன் கருத்துக்களை நோக்கும் போதே இந்த பாம்புக்கு தலை மீனுக்கு வால் நிலை புலப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் குறித்த பணியாளர்களின் உத்தியோகபூர்வ சீருடைக்கு பதிலாக மாற்று வகையான ஆடைகளை அணிந்ததால் தான் இந்த பிரச்சனை வந்தது என நலிந்த ஜெயசீத கூறுகின்றார். அதேபோல இலங்கை பன்முகத்தன்மை மற்றும் பல்கலாச்சாரத்தை கொண்ட நாடாக இருப்பதால் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு வகையான ஆடைகளை அணிவது குறித்தும் சொன்னார். ஆனால் இது சாதாரண மக்கள் அணியும் ஆடை குறித்த பிரச்சனையிலே ஒரு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் உள்ள சீருடைகள் தொடர்பான ஒரு விடயம். இதற்கு பின்னர் அதே நலிந்த ஜெயசீதா அரச சேவைக்கென அதிகாரபூர்வ சீருடை நடைமுறையில் உள்ளது, அது தொடர்பான சுற்றறிக்கையும் உள்ளது என்றும் சொல்லுகிறார். இதற்கு பின்னர் தான் அதிகாரபூர்வ சீருடையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அல்லது புதிய ஆடை இணைப்புகளை அதில் அறிமுகப்படுத்துவதும் ஒரு நடைமுறை என்கின்றார். அவரது கருத்தை நோக்கினால் அப்படியும் இப்படியும் நழுவல் போக்காக இருக்கிறதே தவிர இந்த விடயத்தில் ஒரு முறையான தீர்வை காணும் நோக்கங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவர்தான் நாட்டின் சுகாதார அமைச்சர். ஒன்றில் சுகாதார சேவைக்கென உள்ள அதிகாரபூர்வ சீருடைதான் நாடளாவிய ரீதியில் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இறுக்கமாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பன்முகத்தன்மை மற்றும் பல்கலாச்சாரத்தை கொண்ட இலங்கையின் சுகாதார சேவையில் ஹிஜாபானி சீருடைகளுக்கும் அதிகாரபூர்வமான அந்தஸ்து உண்டு, அவையும் அதிகாரபூர்வ சீருடைகள் தான் என அறிவித்து புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டு இந்த விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். அதனை விடுத்து இந்த விடயத்தை மையப்படுத்தி இனவாத குழுக்கள் தலையெடுக்கின்றன, இதனையெல்லாம் அனுமதிக்க முடியாதென வெறுமெனவே அட்டை கத்தியை சுழற்றி கொள்ள முடியாது. ஏனெனில் கடந்த வருடத்தின் அக்டோபரில் முஸ்லீம் தாதியர் ஆடை தொடர்பான மாற்றத்தை அங்கீகரிப்பதாக கூறிய அன்று அரசாங்கம் அதிலிருந்து பின்னடித்ததால் தான் இப்போது கல்முனை வடக்கில் இந்த சிக்கல் முளைத்திருக்கின்றது. ஒருவேளை இந்த பிரச்சனையை நாடளாவிய பேசுபொருளாக மாற்றி சிங்கள மக்களும் ஹிஜாப் பாணி சுகாதார ஊழியர்களின் சீருடைகளை எதிர்க்கின்றார்கள் என்ற ஒரு புதிய பிம்பத்தை உருவாக்கும் நோக்கங்கள் யாருக்கோ இருப்பது போலவும் தெரிகின்றது. ஆனால் இதே அரசாங்கம் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியாக உள்ள பிரீதி பத்மன் சூரசேனாவை இன்னும் 2 வருடங்களுக்கு பதவியில் இருத்தும் நோக்குடன் தான் இந்த 22ஆம் திருத்தத்தை புகுத்த முயல்கின்றது என்ற விமர்சனங்கள் எல்லாம் உண்டு. அதனையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அனுரவும் சரி அரசாங்கமும் சரி ஒரு குறிப்பிட்ட நபரையோ, அதாவது பிரீத்தி பத்மன் சூரசேனாவையோ அல்லது தற்போதைய
நீதிபதிகளையோ தொடர்ந்தும் பதவியில் நீடிக்க வைப்பதற்காக இந்த திருத்தம் கொண்டு வரப்படவில்லை. மாறாக இலங்கை நீதிமன்றங்களில் குவிந்துள்ள மலைபோல குவிந்துள்ள 11 லட்சம் வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரவே இந்த நீதித்துறை சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. இதனால் நீதித்துறையில் பணியாளர் பற்றாக்குறையை சீரமைக்கும் நோக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன என அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் அரசாங்கத்தின் கொள்கை இலக்குகளுக்கு சாதகமாகவும் எதிர்க்கட்சி அரசியல் முகங்கள் மீதான முக்கிய ஊழல் மற்றும் சிறப்பு வழக்குகளை துரிதப்படுத்துவதில் அனுரவுக்கு சாதகமாக செயற்படுபவர் என்ற ஒரு பெயர் இப்போதைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு உண்டு. அவர் அரசாங்கத்திற்கு ஆதரவானவர் என கருதப்படுகின்றார். தற்போதைய தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனா 65 வயதை அடைந்து ஓய்வு வரும் நிலையை எட்டவுள்ள சூழலில் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை 65 67 உயர்த்தும் வகையில் இந்த 22ஆம் அரசியல் அமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் திட்டமிடுவதான அரசியல் சார்பு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளாலும் குடிசார் அமைப்புகளாலும் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் தான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் போன்ற குடிசார் அமைப்புகளும் இந்த நீதிபதியின் பதவிக்காலத்தை, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையில் தான் இந்த அரசியலமைப்பு திருத்தம் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது. இது நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் என எச்சரிக்கின்றது. இப்போது இந்த விடயம் உச்ச நீதிமன்றத்திலேயே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட்ட பலர் தரப்பால் வழக்குகள் போடப்பட்டு விட்டன. ஏற்கனவே வழக்குகள் குவிந்து வருகின்றன. எனவே அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்து கொண்டாலும் ஒட்டுமொத்த நீதித்துறை கட்டமைப்பில் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கொள்கை முடிவாகத்தான் இந்த 22 அறிமுகப்படுத்தப்படுகின்றது என குறிப்பிட்டாலும் நிலைமை வேறு விதமாக இருப்பதையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இவ்வாறெல்லாம் 22ஆம் திருத்தம் போன்ற பெரிய விடயங்களை செய்யும் இதே அரசாங்கம் ஒரு குட்டி கொள்கை முடிவை எடுத்து நாட்டின் சுகாதாரத்துறை கட்டமைப்பில் உள்ள குளறுபடியான நிலைமையை களைந்து சுலபமாக அந்த நிலைமையை கையாளலாம், புதிய சுற்றறிக்கைகளை வெளியிட்டு இந்த சிக்கலை தீர்த்து கொள்ளலாம். அதாவது சுகாதார கட்டமைப்பில் உள்ள பணியாளர்களின் சீருடைகளில் ஹிஜாபுக்களுக்கு அனுமதி உண்டு எனவோ, இல்லை சீருடை என்பது பொதுவானது, நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது என்ற புதிய சுற்றறிக்கை முடிவை துரிதமாக கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இங்கு கல்முனை வடக்கு மருத்துவமனை நிர்வாகத்துக்குள் மொசாட் உளவாளி எல்லாம் புகுந்து விட்டார், மொசாட் சதிகள் எல்லாம் புகுந்து விட்டதான திகில் கதைகள் அல்லது இஸ்லாமிய எதிர்ப்பு கதைகளை சமூக ஊடகங்களில் ஊதி பெருப்பிப்பதை விட முதலில் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறையில் உள்ள தாதியர் மற்றும் சுற்று ஊழியர்களின் ஆடை நெறிமுறையில் சீருடைகள் தொடர்பாக உள்ள சட்டங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு சேவையில் பணிபுரியும் பணியாளர்களின் ஆடை விவகாரங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக விவாதிக்கப்படும் பிரதான சுற்றறிக்கையாக தற்போது ஸ்ரீலங்கா பொது நிர்வாக சேவையின் சுற்றறிக்கை இருக்கின்றது. 2019 இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் தேசிய பாதுகாப்பு மற்றும் அடையாள காரணங்களை முன்னிறுத்தி அப்போதைய ராஜபக்ஷ அதிகார மையம் சில மாற்றங்களை இந்த சுற்றறிக்கையில் சொல்லி இருந்தது. இது அரசாங்கத்தின் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல்களாகவும் அப்போது வந்திருந்தன. அந்த வர்த்தமானி அறிவித்தல்களில் அரச பணியகங்களில் சீருடை வழங்கப்பட்ட ஊழியர்கள் தமக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட சீருடையை மட்டுமே கட்டாயமாக அணிய வேண்டும் என்ற விதிகள் இருந்தன. அதாவது ராஜபக்ஷ அதிகார மைய காலத்தில். பின்னர் 2022 கோடை காலத்தில் கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகாரத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்னர் புதிதாக ஆட்சிக்கு வந்த ரணில் தரப்பு பொது நிர்வாக சுற்றறிக்கையை 2022 செப்டம்பரில் திருத்தியது. அப்போது பொது நிர்வாக அமைச்சரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி அரசு பணியங்களில் சேவைக்கு உகந்த நாகரிகமான ஆடைகளை அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் சீருடைகள் கட்டாயமாக்கப்பட்ட பிரிவினருக்கு, அதாவது சுகாதாரத்துறையின் சிற்று ஊழியர்கள், இல்லை என்றால் சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்கள் உட்பட அனைவருக்குமே இந்த தளர்வு பொருந்தாது என்றும் அவர்கள் தமக்குரிய சீருடைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்ற விதி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என இந்த விதிகளில் சொல்லப்பட்ட நிலையில் இப்போது இந்த விடயம் புதாகரமாகின்றது. தமிழ் பேசும் மக்களை சிண்டு முடிய பார்க்கின்றது. கல்முனையில் உள்ள அஸ்ட்ரம் மருத்துவமனையில் ஹிஜாபுக்கு அனுமதி உண்டு. அதே கல்முனையில் உள்ள இன்னொரு மருத்துவமனையில் அதற்கு அனுமதி இல்லை. ஸ்தாபன விதிக்கோவைகள் சுற்றறிக்கைகள் எல்லாம் இதனை அனுமதிப்பது இல்லை என அந்த மருத்துவமனையின் ஊழியர்கள், அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், போராடுகின்றார்கள். அந்த மருத்துவமனையின் பணிப்பாளரும் இதனை சொல்வதால் அவரை மொசாட் உளவாளி என்கின்றார்கள். ஆகையால் இதில் ஒரு சட்ட திருத்தம் வேண்டும். குளறுபடியான சிஸ்டங்கள் திருத்தப்பட வேண்டியது இந்த சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தின் முன்னுரிமையை தவிர அதனை செய்யாமல்
வெறுமனவே இந்த விடயத்தில் வேடிக்கை பார்ப்பது, இல்லை என்றால் அங்கும் பாடி இங்கும் பாடி மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டி செல்வது இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளையே ஏற்படுத்தும். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நீக்கிக் கொண்டால் ஈரானுடனான உறவை எமிரேட்ஸ் முறித்துள்ளது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது முறித்துள்ளது. ஈரானின் இரண்டாவது பெரிய வர்த்தக பங்காளியாக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ள நிலையில் ஐக்கிய அமீரகத்தின் மீது 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியதை தொடர்ந்து தெஹ்ரானுடனான அனைத்து வணிக உறவுகளை நிறுத்தி வைப்பதாக அமீரகம் அறிவித்திருக்கின்றது. ஈரான் போர் ஆரம்பித்ததிலிருந்து காயமடைந்த அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை தற்போது 750 தாண்டியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வர்த்தக முறிவும் வருகின்றது. இதற்கிடையே எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக இதுவரை அமெரிக்கா எடுக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கையில் மிகவும் கடுமையான ஒரு பொருளாதார நடவடிக்கையை ஈரானுக்கு அமெரிக்கா எடுக்கும் என ட்ரம்ப் இன்று அறிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானுடனான ஒப்பந்தம் ஒரு முட்டுக்கட்டையில் இருப்பதால் ஈரான் மீது அமெரிக்கா மேலும் நிதி அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் இந்த புதிய பொருளாதார தடைகள் வரும் என டொனால்ட் ட்ரம்ப் இன்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதே டொனால்ட் ட்ரம்ப் அரசு தலைவராக உள்ள அமெரிக்காவின் கடன் சுமை இப்போது சாதனை அளவாக $40 டிரில்லியன் எட்டியுள்ளது. அண்மை ஆண்டுகளில் அமெரிக்காவின் கடன் சுமை மிக வேகமாக உயர்ந்து வருகின்றது. இப்படியே போனால் இன்னும் 6 ஆண்டுகளில் $50 டிரில்லியன் கடனை அமெரிக்கா எதிர்நோக்கும் என அஞ்சப்படுகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவின் கடன் $20 டிரில்லியன் இருந்த நிலையில் இப்போது அது 2 மடங்காக உயர்ந்து 40 டிரில்லியன்களாக உயர்ந்திருக்கின்றது. இதற்குள் தான் ஈரான் மீதான போர் செலவினங்கள் எல்லாம் அமெரிக்காவை தொடர்ந்தும் அழுத்தி வருவது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இந்த விடயம் குறித்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் மேலதிகமாக பார்க்கலாம். அதற்காகவும் காத்திருங்கள். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.